equation of acceptance angle and numerical aperture of optical fiber பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ஃபைபர்னா என்ன, அதோடைய பிரின்சிபிள், அதோட ஃபினாமினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிளை பற்றி டிரைவ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலை வந்து லைட் ஃபார்மில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் ஃபைபர். அப்போது transmitting the signals transmit பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ இதோடைய ஃபினாமினா என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இதோட ஃபினாமினா. இப்போது ஆப்டிக்கல் ஃபைபர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பார்ட் இருக்கும், எப்படி இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் பார்க்கலாம். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து நம்ம ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரை வரைஞ்சிடலாம். ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர். இதில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஒரு இன்னர் கோரும் உள்ளுக்குள்ளார வந்து ஆக்சுவலி இன்னொரு கோட்டிங் இருக்கும், இன்னொரு பார்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் கிளாடிங். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. இது வந்து இன்னர் கோர் அப்படின்வாங்க. இன்னர் பார்ட்டு, இட் இஸ் இன்னர் பார்ட் கால்ட் கோர். இது பேர் கோர் அப்படின்வாங்க. இன்னர் பார்ட், இது கோர் அப்படின்வாங்க. இன்னர் பார்ட்டு இதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஹையராக இருக்கும். ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இந்த இன்னர் பார்ட்டுக்கு ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இன்னொரு பார்ட்டு இந்த பாருங்கள், இது சுற்றிலும் இந்த இன்னர் பார்ட்டை அப்படியே கவர் பண்ணி என்வலப் பண்ணி இன்னொரு பார்ட் இருக்கும். இந்த பார்ட்டுக்கு பேர் கிளாடிங் வாங்க. ஸோ அதர்வைஸ் கால்ட் ஸ்லீவிங் அப்படின்னு வாங்க. இதோடைய ரிஃப்ராக்டிவ்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். லோவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். வந்து லோவராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய ஆக்சஸ் இப்படி இருக்குது. இதில் லைட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் என்டர் ஆகும். என்டர் ஆகிட்டு இது வந்து உள்ளே வந்து மீடியம், வெளியே இருக்கிறது ஏர் மீடியம், வேறு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். வெளியே வந்து ஏர் மீடியம். இன்னர் கோர் வந்து ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். கிளாடிங்க்கு வந்து லோவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ வெளியிருந்து போகக்கூடிய லைட்டு இன்னர் மீடியத்தில் போகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஏன்னா ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த ரிஃப்ராக்ஷனால் என்ன ஆகும்னா இந்த லைட்டு ரிஃப்ராக்ட் ஆகி இந்த கிளாடிங் மேலே படும். அப்போ கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் படும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அட் கோர் கிளாடிங் பவுண்டரி இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்படி வந்து டோட்டல் திருப்பி இங்கே போடும்போது என்ன ஆயிரும், இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த மாதிரி லைட் என்ன ஆகும்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இன்சைட் நடக்கிறனால இந்த சிக்னல் எந்த அப்ரிஷியபிள் லாஸும் இல்லாமல் ட்ராவல் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் பண்ணி போகும். இப்படி தான் இந்த சிக்னலை வந்துட்டு லைட் ஃபார்மில் இந்த ஆப்டிக் ஃபைபர் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரிப்பீட்டட் ஆகிறதுனால த சிக்னல் இஸ் அட்வான்ஸ் வித்தவுட் எனி ரிஃப்ராக்ஷன். தெர் இஸ் நோ ரிஃப்ராக்ஷன், ஒன்லி இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அதனால தான் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதோடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டு என்ஷூர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இன்சைட் தி ஃபைபர் டு டிரான்ஸ்மிட் தி சிக்னல்.
இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரில் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் டிரைவ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரோடைய டயக்ராம் வரையலாம். இது ஆப்டிக்கல் ஃபைபர், இதுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்துட்டு இட் இஸ் அ கிளாடிங். இந்த உள்ளே இருக்கிறது கோர். இது வந்து இதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வந்துட்டு நம்ம N1 எடுத்துடலாம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் N1. இந்த கோரோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் N1. இது 2 கிளாடிங், உள்ளே இருக்கக்கூடிய கோட்டிங் கிளாடிங், இல்லைனா ஸ்லீவிங் சொல்லுவோம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை N2ன்னு எடுத்துடலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாடிங் இஸ் N2 அப்படி எடுத்துடலாம். அவுட்டர் வெளியே வந்து ஏர் இருக்குது. இதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N3 எடுத்துடலாம். வெளியே இருக்கிறது வந்து N3. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அவுட் சைட் தி கேபிள், தட் இஸ் ஏர், தட் இஸ் N3ன்னு எடுத்துடலாம். இப்போது இதோடைய ஒரு நார்மல் வரைஞ்சிடலாம், இதோடைய ஆக்சஸ் வரைஞ்சிடலாம். இப்படி இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் வெரி இம்பார்ட்டன்ட் இயர். இந்த கேபிள்குள்ளார, இந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளார இந்த லைட் சிக்னல் என்டர் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் என்டர் ஆகணும். இந்த ஓப்பன் எண்டில், அட் தி எண்ட் ஆஃப் தி ஆப்டிக்கல் ஃபைபர், while entering into the optical fiber, it should be in the particular angle. அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் என்டர் ஆகணும். தட் பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் கால்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள், IA, அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ இதில் பட்டது என்ன ஆகும்னா அனதர் மீடியம், ஸோ ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், டிவியேட் ஆயிரும். லைட் வந்து இப்படி டிவியேட் ஆகி போகும். அப்போது எந்த ஆங்கிளில் டிவியேட் ஆகுது, தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், தட் இஸ் அக்செப்டன்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இங்கே படும்பொழுது ஆக்சுவலி கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் கிரேசிங் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் பி. இந்த பி பாயிண்டில் இப்படி போகும். ஸோ இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 90 டிகிரி. இங்கே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R is equal to 90 டிகிரின்னு இருக்கும். இப்போது இங்கேருந்து என்ன பண்ணிடலாம்னா ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடலாம். இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். தட் இஸ் சி. படுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம கால்குலேஷன் தொடங்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு, ஸோ வாட் இஸ் அக்செப்டன்ஸ் ஆங்கிள்? அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து இட்ஸ் அ பர்டிகுலர் ஆங்கிள் of incident while entering the signal into the optical fiber to ensure critical angle. கிரிட்டிக்கல் ஆங்கிளை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மட்டும்தான் கேபிள்குள்ளே என்டர் ஆகணும். தட் பர்டிகுலர் ஆங்கிள் இஸ் கால்ட் வாட்? அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இன் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ டயக்ராம் இஸ் ஓவர். நவ் வி கேன் கால்குலேட் அக்செப்டன்ஸ். இந்த IA தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்னெல்ஸ் லா ப்ராடக்ட் எடுக்கலாம். ஸ்னெல்ஸ் லாவை ப்ராடக்ட் ஃபார்மில் எடுக்கலாம். ஸ்னெல்ஸ் லா ப்ராடக்ட் ஃபார்ம், சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் இங்கே எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறதுல எடுக்கலாம். ஸோ இங்கே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இஸ் N3, சைன் IA, இந்த பார்ட் சைன் IA, N3 சைன் IA. தென் உள்ளே போய் ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால் ஆங்கிள் ஆஃப் த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு N1, refract index is N1 sin RA, that is equation number 1. பாருங்க, N3 sin IA is equal to N1 sin RA, that is equation number 1. இது வந்து எந்த இடத்துலன்னு கேட்டால் that is at A பாயிண்டில் இருந்து at A point. So what happened in B point பார்க்கலாம். அடுத்து at B point, பி பாயிண்டில் அதே மாதிரி எடுக்கலாம். பி பாயிண்டில் இந்த பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து போகுது இந்த லைட்டு. ஸோ N1 sin IC, N1 sin
IC, angle of incident. So N1 sin IC is equal to இங்கே next medium, அதாவது B பாயிண்டில் வந்து கிளாடிங் வந்துருச்சு. ஸோ N2 sin R is here 90 degree. இப்போ calculation பாருங்க, இங்கே N1 sin IC is equal to N2 ஆயிரும். since ஏன் sin 90 is equal to sin 90 degree is equal to 1. So N2 ஆயிரும். Now இது வந்து equation number 2. This one is equation number 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து இந்த சைன் ஐஆரை கண்டுபிடிக்கணும். இல்லை சைன் ஐஆரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சைன் ஆர்ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். சைன் ஆர்ஏ டு ஃபைண்ட் ஐஏ, அக்செப்டன்ஸ் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியில் வாட் இஸ் ஐசின்னு பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், தட் இஸ் எ கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள்ன்றது டோட்டல் 90 டிகிரி. இந்த 90 டிகிரியிலேருந்து இந்த ஆர்ஏவை மைனஸ் பண்ணால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இங்கே 90 டிகிரியிலேருந்து மைனஸ் ஆர்ஏ ஆங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வி காட் ஐசி, அந்த ஐசியை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் N1 sin IC. What is IC? 90 minus RA is equal to N2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த sin 90 minus RA மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த N1 அந்த கொண்டு போயிடலாம். ஸோ N2 divided by N1 ஆயிரும். That is equation N1 ஆயிரும். So what is sin 90 minus RA? Sin 90 minus RA is cos RA. Cos RA is equal to N2 divided by N1. ஸோ இங்கே cos RA கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து RA தான் கண்டுபிடிக்கணும். அதாவது sin RA தான் நம்மளுக்கு வேணும். இப்போ we got cos RA. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ cos RA we need only sin RA to find. நம்ம இந்த ஈக்குவேஷன் போகிறோம், இந்த ஐஏ கண்டுபிடிக்கிறதுக்கு sin RA தான் கண்டுபிடிக்கணும். பட் we got cos RA. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது cos RA. இந்த cos RAவை sin RAவை கன்வெர்ட் பண்ணிடலாம் யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா. அப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும். அதாவது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு இப்போ வந்து வேண்டியது வந்து சைன். அப்போது sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அந்த சைட் கொண்டு போயிட்டால் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும். வி ரிக்வயர்ட் ஒன்லி சைன் தீட்டா. அப்போது sin theta is equal to squared and கொண்டு போனால் root of 1 minus cos square theta. Sin square theta plus cos square theta is equal to 1. We required only sin square theta. Take cos square theta to other side. It become minus. Squared and கொண்டு போனால் root ஆயிரும். ஸோ இதிலே வாங்க. இப்போ நம்மளுக்கு வேண்டியது cos RA கிடையாது, sin RA. So what is sin? அப்போ இங்கே வரலாம். Therefore sin theta instead of theta RA is equal to square root of 1 minus cos squared RA. Instead of theta we can write RA. இப்போ பாருங்க cos RA ஓட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது sin RA is equal to square root of 1 minus cos squared RA. RA பாருங்க cos RA இங்கே இருக்கு இல்லைங்களா, N2 by N1, அதை ஸ்கொயர்ட் பண்ணி இங்கே எழுதிடலாம். ஸோ N2 squared divided by N1 squared. இந்த cos RA உடைய ஸ்கொயர்டு N2 squared divided by N1 squared இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஆக்கிடலாம். ஸோ sin RA is equal to square root of LCM is N1 squared. ஸோ N1 squared into 1 N1 squared minus already N2 squared இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ sin RAவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த sin RAவை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில்
சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தான் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிரைவ் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சைன் ஆர்ஏ இருந்துச்சு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சைன் ஐஏ தான் வேணும். ஐஏ கண்டுபிடிக்கணும், அக்செப்டன்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆர்ஏ இருந்துச்சு, ஆர்ஏ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். சைன் ஆர்ஏ கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். n3 sin IA is equal to n1 sin RA இருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் n3 sin IA is equal to n1 sin RA. ஸோ இந்த n1 அப்படியே போட்டோம். sin RAக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போது n3 sin IA is equal to n1 sin RA. What is sin RA? Sin RA is square root of n1 squared minus n2 squared divided by n1 squared. Substitute பண்ணியாச்சு. இப்போது இதில் பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கட் ஆயிரும் கீழேக்கு மட்டும். அப்போ பாக்கி n1 இருக்கும். அந்த n1ம் இந்த n1ம் கட் ஆயிரும். ஸோ that is equal to remaining root of n1 squared minus n2 squared மட்டும் இருக்கும். ஸோ n3 sin IA is equal to square root of n1 squared minus n2 squared. பிகாஸ் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கட் ஆகும். இந்த கீழேக்குள்ள ரூட் மட்டும் தான், மேலேக்கு அப்படியே ரூட் இருக்கும். இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆயிரும். பின்ன அப்போ n1 மட்டும் பாக்கி இருக்கும். n1ம் இந்த n1 கட் ஆயிரும். ஸோ வாட் இஸ் ரிமைனிங்? ரூட் ஆஃப் n1 squared minus n2 squared. இப்போ நமக்கு வேண்டிய sin IA. sin IA is equal to இந்த n3 அந்த கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி ரூட் ஆஃப் n1 squared minus n2 squared இருக்குது. இந்த n3 அங்கே போனால் divided by n3 ஆயிரும். divided by n3 ஆயிரும். இதை ஒரு சேஞ்ச் பண்ணிடலாம். இதை ஒரு சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, sin IA is equal to இதையும் ரூட் ஹோல் ரூட் ஆக்கலாம். ஹோல் ரூட் ஆகணும்னா இங்கே n3க்கு வந்து ரூட் கிடையாது. நம்ம ரூட் ஆக்கணும்னா இதை ஸ்கொயர்ட் பண்ணிட்டா போதும். அப்போ ஹோல் ரூட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட்டுக்குள்ளே போடலாம். ஸோ n1 ஸ்கொயர்ட் மைனஸ் n2 ஸ்கொயர் மேலே இருக்குது, டிவைடட் பை இங்கே n3 தான் இருக்குது, ரூட்டுக்குள்ளே போடுறனால n3 ஸ்கொயர்டுன்னு போட்டலாம். n3 ஸ்கொயர்டுன்னு போட்டுடலாம். n3 ஸ்கொயர்டு. அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயர்டு கட்டாச்சுன்னா பாக்கி n3 மட்டும் இருக்கும். n3 மட்டும் இருக்கும். இப்போ இதோட கண்டினியூ பண்ணலாம். இப்போ சைன் ஐஏ கண்டுபிடிச்சிட்டோம். வி ரிக்வயர்ட் ஐஏ, acceptance angle. So sin IA is equal to root of n1 squared minus n2 squared divided by n3 the whole squared. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது IA. So what is IA? IA is equal to sin அந்த கொண்டு போனால் it becomes sin inverse. So sin inverse of square root of n1 squared minus n2 squared divided by n3 squared. This is the formula for acceptance angle. இப்போ நம்ம வெளி மீடியம் நம்மளுக்கு தெரியும். So outer medium is outer medium is air. Airல refract index வந்து we can consider 1 அப்படி கன்சிடர் பண்ணலாம். ஸோ if consider 1 இந்த equation சேஞ்ச் ஆகும். ஸோ acceptance angle IA is equal to sin inverse square root of n1 squared minus n2 squared ஆயிரும். Because n3 is 1 squared is 1, root of 1 is 1, anything by 1 is same. n1 squared minus n2 squared இது இல்லாமல் ஆயிரும். Because it is 1. ஸோ இதுதான் acceptance angle another form. n3 இல்லாமல், ஏன்னா n3 is air, so we can remove that by applying 1. இதுதான் acceptance angle derivations. இனி நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டிங்கன்னா, aperture numerical aperture கண்டுபிடிக்கணும். numerical இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் கொஸ்டின்லே இருக்கு. numerical aperture இது nothing NA. numerical aperture is represented by NA. இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் n3 sin IA போட்டோம். that is called numerical aperture. so that is value நம்ம ஏற்கனவே derive பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ n3 sin IA வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர்டு மைனஸ் n2 ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கோம். இடையில ஈக்குவேஷன்ஸில் வந்துட்டு நம்ம n3 sin IA சப்ஸ்டியூட் பண்ணும்போது போட்டிருக்கோம். அதாவது n3 sin IA is equal to square root of n1 squared minus n2 squared அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை இங்கே எழுதிடலாம். ஸோ numerical aperture is equal to n3 sin IA, that is first equation, that is equal to square root of
n1 squared minus n2 squared அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியும் air n3 is equal to 1. So it is a refractive index of air. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வாட் இஸ் நியூமெரிக்கல் அபேச்சர் இஸ் ஈக்குவல் டு இங்கே n3 பிகம் 1. இது 1 ஆயிடுச்சுன்னா 1 into sin IA sin IA is equal to square root of n1 squared minus n2 squared. That is the equation for numerical aperture.